ஜனவரி 18 பொதுக்காலம் 2ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 1ஆம் அதிகாரம் 29 முதல் 34 முடிய இறை வார்த்தைகள். இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான், இதோ கடவுளின் செம்மறி, செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர். எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் இஸ்ராயேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன். தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார். தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது, தூய ஆவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததைக் கண்டேன். இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது. ஆனால் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர், தூய ஆவி இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்று என்னிடம் சொல்லியிருந்தார். நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன். முயலும் ஆமையும் ஓட்டப்பந்தயம் நடத்திய கதை நாம் அனைவரும் நன்கு அறிந்ததே. ஆமை விடாமுயற்சியால் வெற்றி கண்டது. முயல் தன் குருட்டு தன்னம்பிக்கையாலும் சோம்பேறித்தனத்தாலும் தோல்வியை தழுவியது என்று அந்த கதையின் உட்பொருளையும் நாம் அறிவோம். குட்டி கதைகள் சொல்லும் முனைவர் சேவியர் அந்தோனி இந்த கதையை மேலும் 3 நாட்களுக்கு நடந்த ஓட்டப்பந்தய கதையாக தொடர்கிறார். அவருடைய தொடர்கதை இன்றைய நற்செய்தியின் உட்பொருளை உணர்ந்து ஜெபிக்க உதவும். முதல் நாள் பந்தயத்தில் தோற்றுப்போன முயல் அடுத்த நாள் மறுபடியும் ஆமையை பந்தயத்துக்கு அழைத்தது. இம்முறை மிகவும் கவனத்தோடு ஓட்டத்தை முடித்து பந்தயத்தில் வெற்றி பெற்றது. 3ஆம் நாள் ஆமை முயலை பந்தயத்துக்கு அழைத்தது. இம்முறை ஆமை இலக்கை தேர்ந்தெடுத்தது. முயலும் ஒத்துக்கொண்டது. பந்தயத்தை இருவரும் ஆரம்பித்தனர். வழக்கம் போல வெகு வேகமாக ஓடிய முயல் இடையே வந்த ஆற்றை கண்டு அதன் கரையில் நின்று, என்னால் ஆற்றை கடந்து இலக்கை தொட முடியாதே என்று திகைத்தது. இதற்குள் மெதுவாக வந்த ஆமை ஆற்றில் பாய்ந்து நீந்தி இலக்கை முதலில் தொட்டது. தோற்றுப்போன முயலிடம் ஆமை சொன்னது, நம் இருவரின் ஒட்டுமொத்த பலம் பலவீனம் ஆகிய இரண்டையும் நான் ஆராய்ந்தேன். ஓடுதளத்தை மாற்றினேன், வெற்றி கண்டேன் என்று விளக்கி கூறியது. இப்போது ஆமையும் முயலும் அவரவருடைய சொந்த பலத்தையும் பலவீனத்தையும் புரிந்து கொண்டு நண்பர்களாகினர். அவர்களுக்குள் இப்போது சில கேள்விகள் எழுந்தன. வாழ்க்கையை போட்டி போட்டுதான் வாழ வேண்டுமா? போட்டி என்றால் ஒருவர்தான் வெற்றி பெற வேண்டுமா? இருவருமே வெற்றி பெறக்கூடாதா? வாழ்க்கையை இருவரும் சேர்ந்து பகிர்ந்து வாழ்வதுதான் இந்த கேள்விகளுக்கு உரிய பதில் என்று முயலும் ஆமையும் உணர்ந்தன. 4ஆம் நாள் 3ஆம் நாளின் அதே இலக்கை ஓட்டப்பந்தயத்திற்காக தேர்ந்தெடுத்தனர். போட்டி ஆரம்பமானது. சமதளத்தில் ஓடிய போது முயல் மேல் ஆமை ஏறிக்கொண்டது. ஆற்றில் நீந்திய போது ஆமையின் முதுகில் முயல் ஏறிக்கொண்டது. ஒரே நேரத்தில் இரண்டும் இலக்கை தொட்டன. வெற்றி களிப்பில் இருவரும் கூவினர். நம் பலங்கள் இணைந்தன, நம் பலவீனங்கள் தொலைந்தன. தங்களது வலிமைகளை ஆமையும் முயலும் ஒன்றாக இணைத்து ஒன்றாக செயல்பட்ட போது இருவருக்கும் வெற்றி. வலுவின்மைகளை ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் பயன்படுத்தி கொண்டபோது இருவரும் தோல்வியையே தழுவினர். இன்றைய நற்செய்தியில் யோவான் தனது வலிமை என்ன, வலுவின்மை என்ன என்று நன்கு அறிந்தவராக பேசுகிறார். அவரது பணி என்ன, இயேசுவை யார், இயேசுவின் பணி என்ன என்று சரியாக சுட்டிக்காட்டி மக்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தி அனைவருக்கும்
அவரை வெளிப்படுத்துவதுதான் அவருடைய பணி, அவரது வாழ்வின் நிறைவான செயல். இந்த செயலே யோவானை யோவானாக முழு வலிமையோடு முழு ஆளுமையோடு வாழச் செய்தது. இதுவே அவரது பலம், இதுவே அவரது வலிமை. அதே வேளையில் யோவான் தனது உயரத்தை நன்கு அறிந்தவர். இறைமகன் இயேசுவையே யார் என்று வெளிப்படுத்தும் பெரும் பேற்றை அவர் பெற்றிருந்தாலும், தான் கொடுக்கும் திருமுழுக்கு தண்ணீரால் கொடுக்கப்படும் ஒன்று. ஆனால் தான் அறிமுகப்படுத்திய இயேசுவோ தன்னை போன்று வெறும் மனிதர் மட்டுமல்ல, அவர் மனிதராக வாழும் இறைமகன். அவர் தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பவர். எனவே தன்னை இயேசுவோடு ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட தனக்கு தகுதியில்லை என்று தனது தகுதியின் எல்லையை, அதாவது அவருடைய தகுதியில்லாத தன்மையையும் நன்கு உணர்ந்தவர். யோவானை போல இயேசுவுக்கு சான்று பகரும் நாம் ஒவ்வொருவரும் தகுதியின் எல்லையை உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும். அதே வேளையில் நம்மை போன்று இயேசுவுக்கு சான்று பகர்ந்து வாழும் மற்றவர்களின் தகுதியையும் உணர்ந்து அதனை அங்கீகரித்து அவர்களோடு இணைந்து இறைப்பணியும் செய்ய வேண்டும். மற்றவரை விட நான் எப்படி சிறந்தவன், உயர்ந்தவன் என்று என்னை பிறர் முன் பிரகாசிக்கச் செய்வது அல்ல கிறிஸ்துவ பண்பு. இறைப்பணி என்பது, இறை வாழ்வு என்பது என் வலுவின்மையை மறைப்பதற்காக என் வலிமையை காட்டி பிறரை தோற்கடிப்பது அல்ல. இறையாட்சி என்பது பிறரின் வலுவின்மையை பயன்படுத்தி என்னை வலியோனாக காட்டிக்கொள்வதும் அல்ல. யோவானைப் போல நாம் ஒவ்வொருவரும் வலுவின்மையையும் வலிமையையும் நன்கு உணர வேண்டும். நமது வலுவின்மையில் பிறரது வலிமையை தாழ்மையோடும் பொறுமையோடும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை போலவே பிறருடைய வலுவின்மையில் நமது வலிமையை அன்போடும் இரக்கத்தோடும் பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டும். இப்படி பகிர்ந்து வாழும் பண்புதான் இறையரசை வாழும் முறையாகும். இயேசுவே மனிதராக வந்து நம்மிடையே இம்முறையில்தான் வாழ்ந்தார். புனித பவுல் கொரிந்திய திரு அவைக்கு எழுதிய 2ஆம் கடிதத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் இதை நன்கு விளக்குகிறார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயல்களை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வந்தராயிருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். இந்த மேலான வாழும் முறையைத்தான் இன்றைய நற்செய்தி திருமுழுக்கு யோவானின் சாட்சியத்தின் வழியாக நம்மையும் வாழ அழைக்கிறது. இறைமகன் இயேசு நம்மிடையே மறுவுருவானதே இதற்காகத்தான். அவருடைய தெய்வீக வல்லமையை, இறையருளை நம்முடைய வலுவின்மையோடு பகிர்ந்து கொண்டார். அவருடைய வல்லமையை, அருளை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள அவர் தம் வல்லமையை விட்டு கொடுத்து நம்மை போல வலுவற்ற மனித தன்மையில் வாழ்ந்தார். மரணம், இதுதான் மனிதருக்கே உரிய வெற்றி காண முடியாத, மீள முடியாத வலுவின்மை. அந்த வலுவின்மையாகிய இறப்பையும் தழுவி வல்லமையாகிய உயிர்ப்பை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார். அவரை நம்பி அவரில் திருமுழுக்கு பெறும் ஒவ்வொருவரும் அவரோடு இறந்து அவரது வல்லமையாகிய உயிர்ப்பிலும் பங்கெடுக்கிறோம். நமது பலவீனத்தை நமக்கு எதிராக இயேசு பயன்படுத்தவில்லை. நமது பலவீனத்தில் அவரது பலத்தை, நமது வலுவின்மையில் அவரது தெய்வ வல்லமையை பகிர்ந்து கொண்டார். அவரோடு சேர்ந்தால் நாம் அவரோடு வெற்றி பெறுவோம். நமது பலவீனத்தால் இழந்த வாழ்வை அவரது அருளால், பலத்தால் திரும்ப பெறுவோம். நமது வலுவின்மை நம்மிடையே உருவாக்கும் குறை வாழ்வை அவரது இரக்கத்தால், வலிமையால் நிறைவாழ்வாக திரும்ப பெறுவோம். இன்றைய 2ஆம் வாசகத்தில் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக வாழ புனித பவுல் நம்மை அழைக்கிறார். கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் வாழ்வு என்பது என்ன? இயேசு நம்மை காண்பது போல நாமும் ஒருவரை ஒருவர் அவரவர் வலுவில், வலுவின்மையில்
யதார்த்தமாக காண வேண்டும், கண்டு ஏற்று வாழ வேண்டும். இயேசுவைப் போல ஒருவருக்கொருவர் பணியாட்களாக வலிமையை பகிர்ந்தும் வலுவின்மையில் ஒருவருக்கொருவர் உதவி பக்கபலமாகவும் வாழ வேண்டும். ஒருவரின் வலுவின்மையை மற்றவர் தனது சுய லாபத்திற்காக, சுயநல வெற்றிக்காக பயன்படுத்தாமல் தனது வலிமையை அவரின் நிறைவாழ்வுக்காக பயன்படுத்துவதுதான் இறையரசை வாழ்வதாகும். இவ்வாறு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வது என்பது நம் பலங்கள் இயேசுவில் இணைவதும் நமது பலவீனங்கள் அவரில் தொலைவதும் ஆகும். இத்தகைய மேலான இறையரசின் வாழ்க்கை நெறிமுறையில் கிறிஸ்துவின் திரு அவையாக, இயேசுவின் இறையரசாக ஒன்று திரண்டு வாழ்வதற்காகவே தாயின் கருப்பையிலிருந்தே ஆண்டவர் நம்மை அவரது ஊழியராக தேர்ந்து கொண்டார். அவரது வழிமுறையில் அவரையே நம் ஆற்றலாக கொண்டு அனைவரும் நிறைவாழ்வு பெற உழைப்போம்.